பிரியமான சகோதரனே சகோதரி, ஏசப்பா நீங்க தான் எங்களுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி நீங்க யாரெல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களோ எல்லாரையும் இன்னைக்கு தூக்கி ரட்சிக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பாகமம் 33:27, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிட்டு இருக்காரு. யாரெல்லாம் இயேசு மட்டும்தான் எனக்கு ஆதாரம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் தூக்கி எடுத்து சத்துருக்களை உங்களுடைய பாதப்படி ஆக்கி போடுகிறேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்றார். நிறைய டைம்ல நிறைய பேர் ஆதாரமா இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, மகன் இருக்கா, மகா இருக்கா, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, கணவர் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, வேலை இருக்கு, பணம் இருக்கு, வீடு இருக்கு, ஆஸ்திகள் இருக்கு, சொத்துக்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? ஏசப்பாவை மட்டும் நீங்க ஆதாரமா வைக்கலன்னா நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போவீர்கள். இயேசுவை மட்டும் ஆதாரமா வச்சுக்கோங்க, நீங்க எல்லாத்தையும் பல மடங்கு திருப்பி பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களோட தீர்க்க தரிசனமா பேசுறார். ஏசப்பா சொல்றாரு, கவலைப்படாதே மகளே, மகனே, நான் தான் உனக்கு ஆதாரம்.